பண்பாட்டு படையெடுப்பு அப்படின்னா என்ன? சில பேர் பார்க்குறேன் கயிறு கட்டிருக்காங்க. என்ன கயிறு கட்டுறாங்க? கயிறு கட்டா படிச்சது பாஸ் ஆகிடலாமா? நோய் வராமல் இருக்குமா? உண்மை என்னன்னா, இந்த கயிறை கட்டுனா இந்த அழுக்குகள் சேர்ந்தா வியர்வை துவாரங்கள் வழியாக கிருமிகள் உடலுக்குள் போகும். நீங்க கேட்கலாம், டாக்டரே கட்டியிருக்காரு, அவன் படிச்சிருக்கான், பகுத்தறிவு இல்லை. பெரியார் சொல்லுவாரு, நம்ம நாட்டு படிப்பு என்பது வயிற்று பொழப்புக்கு ஒரு லைசன்ஸ். இதை விட அழகா யாரும் சொல்ல முடியாது. நம் நாட்டு படிப்பு என்பது வயிற்று பொழப்புக்கு ஒரு லைசன்ஸ், அவ்வளவுதான். அறிவெல்லாம் பயன்பட மனப்பாடம் பண்ணி கேட்குற கேள்விக்கு அப்படியே பதில் எழுதான். அவன் அறிவு உள்ளவன் அர்த்தம் கிடையாது. நல்லா சிந்திக்கணும். இந்த கயிறு கட்டுறதுலாம் ஆபத்து. அழுக்காகும், அழுக்கில் கிருமிகள் வரும், வியர்வை துவாரம் இருக்கும், உள்ளுக்குள்ள போகும், எல்லா நோயும் உண்டாக்கும். இதெல்லாம் சொல்றது யார் இருக்கா நாட்டில்? திராவிட கழகம் தான் இருக்குது. இதுக்கான சிந்தனை எங்கேருந்து வருது? பெரியார்ட்ட தான் வருது. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. பண்பாட்டு படையெடுப்புனா வேற ஒன்றும் இல்லைங்க. உலகத்தில் பல இனங்கள் இருக்கு இல்லையா? பல மொழிகள் இருக்கு, பல கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரம் தான் பண்பாடு. இங்கே படையெடுப்புனா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்கு மேல சண்டை போட்டு அந்த நாட்டில் உள்ள பொருள்களை கொள்ளையடிச்சிட்டு வருது. அதுதான் படையெடுப்பு. பண்பாட்டு படையெடுப்புனா என்னன்னா, நாம் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், அப்படித்தானே இருக்கு. ஆனா நம்ம மொழியால தமிழானா வாழ்ந்திருக்கோமா, இனத்தால திராவிடர்களா இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உன் பேர் என்ன தம்பி? நவீன். உன் பேர் என்னம்மா? பவித்ரா. உன் பேர் என்னம்மா? அறிவு. உன் பேர் என்னம்மா? அஜயா. அஜயான்னு ஒரு 4 பேரை கேட்டேன். இதாவது தமிழ் பேர் இருக்கா? ஒருத்தவங்க தவிர ஒன்று இருக்கு. அது வீட்டு பிள்ளை தெரியும் எனக்கு. நீ பெருமதி நான் கேட்பாங்க. ஏன்? நமக்கு தாய்மொழி தமிழ். நம்ம தாய்மொழி தமிழாக கொண்ட வீட்டு பிள்ளைகளுக்கு தாய்மொழி தமிழில் பேர் இல்லை. நம்முடைய பேரே தமிழ் இல்லையா? அப்ப என்ன பேர் வச்சிருக்கோம்? இந்த பெயரெல்லாம் பெரும்பாலும் சமஸ்கிருத பெயர்கள். நல்லா கவனிங்க. சமஸ்கிருதம் யாருடைய தாய்மொழி? பார்ப்பனுடைய தாய்மொழி. ஆரம்பமே கோளாறா இருக்கு. நம் வீட்டு பிள்ளைக்கே தமிழ்ல பேர் இல்லை. எதுல வச்சிருக்கான் பேரு? சமஸ்கிருதம் வச்சிருக்கான். இதுதான் படையெடுப்பு. பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு. நல்லா புரியுதுங்களா? சில பேர் நம்ம வீட்டு குழந்தைகளா, இயக்க குழந்தைகளா தான் வச்சிருப்பாங்க, தமிழ்ல வைப்பாங்க. ஆனா ஆரம்பமே தொடக்கமே சரியில்லையே. சில பேர் பேர் வச்சிருக்கான் பாருங்க. கேசவன் பேர் வச்சிருப்பான். யாராச்சும் கேசவன் இருந்தா தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இந்த கேசவங்கிற பேருக்கு, சமஸ்கிருத பேருக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கும் சொல்லுங்க. மயிரான்னு அர்த்தம். இப்ப கேட்ட வெக்கமா இருக்கும். இருக்குதா இல்லையா? எப்படி வந்துச்சு இத? அட அதை கூட மன்னிச்சிடலாம் ஐயா. சில பேர் ஆதிகேசவன் வச்சிருக்கான், பழைய மயிரான்.
நீங்க சிரிக்கிறீங்க. சௌரிராஜன் பேர் வச்சிருப்பான். சௌரின்னா என்ன? முடி. அதுக்கு இன்னொரு பேரு மயிறு. அதுக்கு மயிறு அரசன். இப்படி நம்முடைய பேரெல்லாம் சொல்லும்படியா இல்லை, நம்முடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. சில பேர் ராமலிங்கம், வேசிகான்னு ஒரு பேர் இருந்துச்சு. வேசிகா அது அர்த்தம் என்னன்னா விபச்சாரின்னு அர்த்தம். யாசிகான்னு ஒன்று பேர் இருக்கு, அதுக்கு அர்த்தம் பிச்சைக்காரின்னு அர்த்தம். மூசிகான்னு பேர் இருக்கு, அதுக்கு பேர் எலின்னு அர்த்தம். இதெல்லாம் இப்படி நம்முடைய தமிழ் குடும்பத்திலேயே தமிழை தாய்மொழியாக கொண்ட குடும்பத்திலேயே இந்த பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு நடந்திருக்கு. சரியா? நம்முடைய ஊர் பேர் எடுத்துங்க, எப்படி மாத்திருக்கான்னு நினைக்கணும். நீங்க பெரியார் சும்மா பாப்பான திட்டுறாருலாம் சொல்லாதீங்க. அவர் காரியத்தோட சொல்றாரு. எங்க ஊரு சொல்ற அதுன்னு ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஊர் பற்றி இருக்கும். மயிலாடுதுறைன்னு இருந்துச்சுங்க. நானே பார்த்துருக்கேன். அங்க காவிரியில ஒரு மரம் இருக்கும், மயிலாம் ஆடும். இடையில என்ன மாறுனுச்சு? மாயவரம், மயூரம். எப்படிங்க மாறுனுச்சு? மயில் என்ற தமிழ் சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் மயூர். எப்படி கொண்டு போறாம இருக்க. நம்ம ராஜாக்களா இருக்கானே, அவனை விட மடையனும் உலகத்தில் யாரும் கிடையாது. சண்டை போடுவான், சண்டை போட்டு அடுத்த ஊருக்காரனை கொண்டு வருவான், கோயில் கட்டுவான். இதை தவிர நம்ம அரசர்கள் ஒன்றும் செய்ய மாட்டான். அந்த அரச ராஜாக்கள் யாரு? மதி உறங்கியார் ஆலோசகர் பாப்பா தான் இருப்பான். அவன் தான் குரு. ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு குரு இருப்பான். அந்த குரு யாரா இருப்பான்? பாப்பானா இருப்பான். அப்ப அவன் சொல்றதுதான் இந்த ராஜா செய்வான். அந்த குருவினுடைய தாய்மொழி எது? சமஸ்கிருதம். அதனால என்ன ஆச்சுன்னா, நம்முடைய பெயர்களை மாற்றினது மட்டும் இல்லை, நம்முடைய ஊர் பெயர்களையும் சமஸ்கிருதமயம் ஆக்கிவிட்டான். இந்த மாயம் ஆனதுக்கு அப்புறம், மாயம்னா சாவு. ரயில்வே ஸ்டேஷனில் போய் தமிழில் எங்க சாகுறது ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க. ஏன் தம்பி சின்ன வயசு தானே இருக்க, அதுக்கு சாகுறதுக்கு டிக்கெட் கேட்குறீங்க? எவ்வளவு மோசமா இருங்க. நாங்கெல்லாம் போராடி எங்க ஊர் சட்டமன்ற உறுப்பினர் கிட்டப்பான் இருந்தாரு. ரொம்ப அவமானமா இருக்குங்க. இலக்கியத்துல நம்முடைய ஊர் மயில் ஆடு துறை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதை மாத்திட்டான். நீங்க சட்டமன்ற உறுப்பினர், நீங்க முயற்சி பண்ணி மறுபடியும் மயிலாடுதுறை கொண்டு வரணும் போராடி இப்ப மயிலாடுதுறை வந்திருக்கு. ஆனா பல ஊர் அப்படி இல்லை. இப்ப சிதம்பரத்துல வந்து தெரியுமா சிதம்பரம்னு? அது உண்மையான தமிழ் பெயர் தெரியுமா? சிற்றம்பலம். சிற்றம்பலம் எழுதிங்க. சிற்றம்பலங்கிற தமிழ் பெயரை என்னக்கனா சிதம்பரம் என்று ஆக்கிவிட்டான். விருத்தாசலம் ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த விருத்தாசலம் என்ற சொல்லுக்கு என்ன அருமையான தமிழ் பெயர் இலக்கியத்தில் தான், திருமுதுகுன்றம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, திருமுதுகுன்றம். அந்த குன்றம் என்பது சமஸ்கிருத சலம், முது என்பதற்கு விருத்தம். திருமுதுகுன்றம் என்ற அழகிய தமிழ் பெயரை என்ன செஞ்சா? விருத்தாசலம் என்று மாற்றிவிட்டார். இப்ப திண்டிவனம் இருக்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திண்டிவனங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு உண்மையான பெயர் புளியந்தோப்பு. எப்படி மாத்திருக்கான்? புளியந்தோப்ப திண்டிவனம்.
தோப்புக்கு சமஸ்கிருதத்தில் வனம். வேதாரண்யன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய உண்மையான பெயர் என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையான பேர், திருமறைக்காடு. திருமறைக்காடு என்ன பண்ணிட்டான்? ஆரண்யம்னா காடு. ஆக திருமறை காடுல காட்ட ஆரண்யமாக்கணும். இந்த மறை இருக்கு பாருங்க, இவன் சொல்ற மறையில உங்களுக்கு சொன்னா புரியும். பெரிய ராணா போடுறான், இடைய நம்ம ராணா இருக்குல்ல, அதுக்கு மறை என்ற மான்கள். என்ன பண்ணா அந்த மறைய மறையாக்கி, மறை என்றால் வேதம். ஆக திருமறை காடு என்பதை என்னாக்கனா வேதாரண்யம். என்ன பாருங்க, கபிஸ்தலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜி.கே. மூப்பனார் ஊரு. அது உண்மையான பெயர் குரங்காடுதுறை. குரங்கு என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன கபி. இந்த மாதிரி பெரிய பட்டியலே இருக்கு தம்பி, மாத்திட்டானே. இதான சமஸ்கிருத படையெடுப்பு, இதான பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு. இதை மீட்க வேண்டும் என்பதற்காக நம்ம போராடுறோம்.